வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். 80 கோடி சம்பளம் கேட்கும் பிரபல கதாநாயகன். இந்தி பட தயாரிப்பாளருடன் டாப்ஸி காதல். தரையில் கால்படாமல் சிம்பு நடனம். இனி விரிவான செய்திகள். பாகுபலி படத்தின் வெற்றியால் இந்தியிலும் புகழ் பெற்றிருக்கும் நடிகர் பிரபாஸ் தற்போது ஹிந்தியில் உருவாகும் சாஹோ படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை அடுத்து ரோஹித் செட்டி இயக்கும் ஒரு ஹிந்தி படத்தில் அவர் நடிக்க இருக்கிறார். அந்த படத்தில் நடிக்க அவருக்கு 80 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக வட இந்திய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. ஹிந்தி படத்தில் நடிக்க தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு நடிகருக்கு இவ்வளவு பெரிய சம்பளமா என்று ஹிந்தி நடிகர்கள் பலரும் ஆச்சரியம் அடைந்துள்ளார்களாம். ஆடுகளம் படத்தில் நாயகியாக அறிமுகமாகி சில தமிழ் படங்களில் நாயகியாக நடித்தவர் நடிகை டாப்ஸி. இவர் நடித்த பிங்க் ஹிந்தி படம் வெற்றி படமாக அமைந்ததால் தொடர்ந்து ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார். தற்போது ஹிந்தி திரையுலகின் பிரபல தயாரிப்பாளரான சாஜித் நடியத்வாலா தயாரிப்பில் ஜூட்வா 2ஆம் பாகத்தில் நடித்து வரும் டாப்ஸி தயாரிப்பாளர் சாஜித்துடன் நெருங்கி பழகுவதாக பாலிவுட் வட்டாரங்களில் செய்தி பரவியுள்ளது. ஆனால் எல்லா நடிகைகளையும் போல இது படம் சம்பந்தப்பட்ட பழக்கம்தான் தவிர காதல் இல்லை என மறுப்பு தெரிவித்துள்ளார் நடிகை டாப்ஸி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் படம் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க கவிஞர் வைரமுத்து பாடல்களை எழுதுகிறார். அதில் ரத்தமே ரத்தம் என்ற வரியில் துவங்கும் ஒரு பாடலை சிம்புவே பாடியுள்ளார். முழுக்க முழுக்க ரசிகர்களை மையப்படுத்தி உருவாகி இருக்கும் இந்த பாடலை சமீபத்தில் படமாக்கினர். சிம்பு அவரது ரசிகர்களின் தோள்களில் நின்று கொண்டு தரையில் கால்படாமல் ஆடுவது போல் அந்த நடனத்தை படமாக்கியுள்ளார் நடன இயக்குனர் ராபர்ட். 2 பாகமாக உருவாகி வரும் இந்த படத்தின் முதல் பாகம் வருகிற 23ஆம் தேதி ரம்ஜான் தினத்தன்று வெளியாகிறது. நான் சினிமாவுக்கு வந்த புதிதில் என்னால் சினிமாவை புரிந்து கொள்ள முடியவில்லை. யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று எனக்கு தெரியாது. யாரிடம் என்ன கேட்பது எப்படி பேசுவது என்று கூட தெரியாமல் இருந்தேன் என்கிறார் நடிகர் கௌதம் கார்த்திக். எனக்கு அறிவுரை சொல்லவோ வழி நடத்தவோ யாரும் கிடையாது. என்னுடைய தந்தை கார்த்திக் படப்பிடிப்புக்கு தாமதமாக வருவார் என்பார்கள். அப்படி ஒரு பெயர் எனக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு நாள் கூட நான் படப்பிடிப்புக்கு தாமதமாக சென்றதில்லை என்று சொல்லும் கௌதம் கார்த்திக் இப்போதுதான் எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்கிறார். நான் 9வது படிக்கும் போதே நடிக்க வந்துவிட்டேன். படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றதால் பட வாய்ப்புகளும் வந்து கொண்டே இருந்தது. குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க முடியவில்லை. இதனால் கொஞ்ச நாட்கள் பட வாய்ப்புகளை தவிர்த்துவிட்டு குடும்பத்துடன் நேரம் செலவழித்தேன் என்கிறார் நடிகை லட்சுமி மேனன். படங்களில் நடிக்கும் போது எப்படி மகிழ்ச்சியாக இருந்தேனோ அதே போல வீட்டிலும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். எனக்கு படம் இல்லாமல் இருந்ததாக வெளியான செய்திகளில் உண்மை இல்லை. ஒரே மாதிரியான வேடங்களில் நடிக்க எனக்கு பிடிக்கவில்லை என்பதால் நான் தான் எல்லா படங்களையும் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்போது யங் மங் ஜங் படத்தில் பிரபுதேவாவுடன் நடிக்கிறேன். அந்த கதை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அதனால் உடனே ஒப்புக்கொண்டேன் என்று சொல்லும் நடிகை லட்சுமி மேனன் தற்போது உடல் எடையை கணிசமாக குறைத்துள்ளார். தெரி படத்தை தொடர்ந்து 2வது முறையாக விஜய் நடிக்கும் படத்தை இயக்கி வருகிறார் இயக்குனர் அட்லி. விஜய் 3 வேடங்களில் நடிக்கும் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக 3 கதாநாயகிகள் நடிக்கின்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இயக்குனர் அட்லி, நான் இயல்பிலேயே இளைய தளபதி ரசிகன். அவரை வைத்து படம் இயக்க வேண்டும் என்றுதான் சினிமாவுக்கு வந்தேன். விஜயை எப்படியெல்லாம் பார்க்க ரசிகர்கள் விரும்புகிறார்களோ அப்படி ஒரு படம் பண்ணும் போது விஜய் ரசிகன் என்கிற முறையில் என்னால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிறார் இயக்குனர் அட்லி. ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் காலா படத்தில் ஹிந்தி நடிகை ஹுமா குரோஷி ரஜினிக்கு ஜோடி இல்லை என்றாலும் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாராம். காலா படத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகி கொண்டு வருகிறேன் என்கிறார் ஹுமா குரேஷி. ரஜினிக்கு மனைவியாக ஈஸ்வரி ராவ் நடிக்கிறார். பல ஆண்டுகளாக திரையுலகில் இருக்கும் எனக்கு இப்போதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கிறார் ஈஸ்வரி ராவ். தமிழ் சினிமாவின் GST வரிக்காக கமல்ஹாசன் உட்பட பலரும் களத்தில் இறங்கி குரல் கொடுத்தார்கள். அதேபோல் ரஜினியும் குரல் கொடுக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் டி. சிவா ரஜினிக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார். ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தமிழ் சினிமா சென்று கொண்டிருக்கிறது. GST பிரச்சனைக்காக திரையுலகம் விடுக்கும் கோரிக்கைகளை மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை. இந்த நேரத்தில் ரஜினி GST பிரச்சனைக்கு குரல் கொடுக்க முன் வர வேண்டும். இப்போது கூட ரஜினி அமைதியாக இருந்தால் சினிமாவை வாழ வைக்க முடியாது. ரஜினிகாந்த் சொன்னால் அத்தனை பேரும் திரும்பி பார்ப்பார்கள். மத்திய அரசும் திரும்பி பார்க்கும். அவருடைய வார்த்தைக்கு பெரிய மதிப்பிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் தயாரிப்பாளர் டி. சிவா.
ஸ்ருதி ஹாசன் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான ஹிந்தி படம் பெஹன் ஹோக்கி தேரி. இந்த படத்தை தன்னுடைய தந்தைக்காகவும் நெருங்கிய நண்பர்களுக்காகவும் சென்னையில் திரையிட்டார் ஸ்ருதி ஹாசன். படத்தை பார்த்த கமல்ஹாசன் தன்னை பாராட்டியது பற்றி கூறும்போது, அவர் என்னுடைய தந்தை மட்டுமல்ல, சிறந்த விமர்சகரும் கூட. அவருடைய பாராட்டும் அறிவுரையும் எனக்கு திரையுலகிலும் சொந்த வாழ்க்கையிலும் பேருதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்ருதி. அடுத்து என்னுடைய இசைக்குழுவினர் தயாரித்து வரும் இசை ஆல்பத்தின் இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட லண்டன் செல்கிறேன். அந்த இசை ஆல்பம் இந்த ஆண்டு இறுதியில் வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளார் ஸ்ருதி ஹாசன். துருவங்கள் 16 படத்திற்கு பிறகு கார்த்திக் நரேன் இயக்கும் படம் நரகாசுரன். இதில் அரவிந்த் சுவாமி கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக ஸ்ரேயா நடிக்கிறார். மேலும் மலையாள நடிகர் இந்திரஜித் சுகுமாரன், மாநகரம் சந்தீப் கிஷன் உட்பட பலர் நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பை ஆகஸ்ட் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதத்தில் முடிக்க திட்டமிட்டுள்ளார் இயக்குனர் கார்த்திக் நரேன். அரவிந்த் சுவாமியின் பிறந்த நாளான ஜூன் 18ஆம் தேதி படத்தின் முதல் தோற்றத்தை வெளியிடும் இயக்குனர் கார்த்திக் நரேன் படத்தை அடுத்த ஆண்டு துவக்கத்தில் வெளியிட இருக்கிறார். மணிரத்னம் இயக்கிய ஓகே கண்மணி படத்தில் கதாநாயகனாக நடித்த துல்கர் சல்மான் தற்போது தமிழ், தெலுங்கு இரு மொழிகளில் உருவாகி வரும் சாவித்ரி வாழ்க்கை வரலாறு படத்தில் ஜெமினி கணேசன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த நிலையில் அவர் மீண்டும் ஒரு தமிழ் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். அறிமுக இயக்குனர் கார்த்திக் இயக்கவுள்ள அந்த படத்தை பிருந்தாவனம் படத்தை தயாரித்த கெனன்யா பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வு செய்யும் வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த படத்திற்கு தீனதயாள் என்பவர் இசையமைக்க, ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்கிறார். நன்கு படிக்கும் திறமை இருந்தும் ஏழ்மையால் படிப்பை தொடர முடியாமல் இருக்கும் மாணவ மாணவிகளை தேடி கண்டுபிடித்து உதவி வருகிறது சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷன். இந்த அமைப்பின் மூலம் இதுவரை 900க்கும் மேற்பட்ட மாணவர்களின் படிப்பு செலவுகளை ஏற்றுள்ளாராம் சூர்யா. இதில் 500 பேர் இன்ஜினியரிங் படித்து வருகிறார்கள். சூர்யா நல்ல நடிகர் என்பதை தாண்டி நல்ல மனிதநேயம் உள்ள மனிதராக இந்த மாணவர் குடும்பத்தினர் மனதில் வாழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். அடிமை பெண் படத்தை எம்ஜிஆர் தொடங்குவதற்கு முன்னாலே 1968ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட படம் ரிக்ஷாக்காரன். அப்போது அந்த படத்தை இயக்கியவர் காஞ்சி தலைவன் படத்தை இயக்கிய ஏ காசிலிங்கம். அப்போது பத்மினி நடித்த பாத்திரத்திலே பண்டரிபாய் அந்த படத்திலே நடித்திருந்தார். அதற்கு பின்னாலே அடிமை பெண் படத்தினுடைய படப்பிடிப்பிலே எம்ஜிஆர் தீவிரமாகிவிட்டதால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடரவில்லை. அதைத் தொடர்ந்து மீண்டும் 1969ஆம் ஆண்டிலே அந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த படத்துக்கு இயக்குனராக மலையாளத்திலே பல வெற்றி படங்களை தந்த எம் கிருஷ்ணன் அவர்களை ஒப்பந்தம் செய்தார் ஆர்.எம். வீரப்பன். அதற்கு முன்னாலே எடுக்கப்பட்ட அனைத்து காட்சிகளும் தூக்கி வீசப்பட்டன. சாந்தி நிலையம் படத்திலே அறிமுகமான மஞ்சுளா அப்போது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்திலே ஒப்பந்த நடிகையாக இருந்தார். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பிலே அவருக்கு நடன பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டு வந்தது. அவரை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்த ஆர்.எம். வீரப்பன் அழகிய தமிழ் மகள் இவள் என்று தொடங்குகின்ற பாடல் காட்சியை மிகுந்த பொருட்செலவிலே பிரம்மாண்டமாக எடுத்தார். அதற்கு பின்னாலே உலகம் சுற்று வாலிபன் படத்தினுடைய படப்பிடிப்பிலே எம்ஜிஆர் தீவிரமாக ஈடுபட்டதால் ரிக்ஷாக்காரன் படப்பிடிப்பு மீண்டும் தடைப்பட்டது.
உலகம் சுற்றும் வாலிபன் 1973ஆம் ஆண்டு தான் திரைக்கு வந்தது என்றாலும் அதனுடைய படப்பிடிப்பை 1970ஆம் ஆண்டே ஆரம்பித்து விட்டார் எம்ஜிஆர். அப்போது ஜப்பானிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த உலகப் பொருட்காட்சியிலே அந்த படத்தை படமாக்குவதற்கு எம்ஜிஆருக்கு எல்லா உதவிகளையும் செய்தவர் ஆனந்தவடன் பத்திரிகையிலே அப்போது பணியாற்றி கொண்டிருந்த மணியன். அறிஞர் அண்ணாவை பற்றி எம்ஜிஆரிடம் ஒரு கட்டுரை வாங்க போன போதுதான் எம்ஜிஆருக்கும் மணியனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து எம்ஜிஆரை அடிக்கடி சந்தித்த மணியன் தான் உலகப் பொருட்காட்சியிலே ஒரு படம் எடுக்கலாம் என்ற எண்ணத்தை எம்ஜிஆர் மனதிலே விதைத்தவர். எம்ஜிஆருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. முதலாக சரோஜதேவியுடன் எம்ஜிஆர் இலங்கை சென்ற போது அவருக்கு விசா வாங்கி கொடுத்து அவருடைய பயணத்துக்கு உதவி செய்தவர் கூட ஒரு எழுத்தாளர் தான். அவருடைய பெயர் தமிழ் அமுழ்தன். இலங்கையிலே உள்ள சில நண்பர்கள் எம்ஜிஆருக்கும் சரோஜதேவிக்கும் பட்டம் கொடுத்து பாராட்ட இலங்கைக்கு அவர்களை அழைத்திருந்தனர். இலங்கைக்கு செல்வதற்காக விசாவுக்கு விண்ணப்பித்து விட்டு பல நாட்கள் காத்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர். ஆனால் விசா வந்த பாடில்லை. பின்னர் தீவிரமாக விசாரித்த போதுதான் சென்னை அரசின் பரிந்துரை இருந்தால்தான் விசா கிடைக்கும் என்ற தகவல் அவருக்கு சொல்லப்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்தவர் எம் பக்தவச்சலம். திராவிட முன்னேற்ற கழக மேடைகளிலே காங்கிரஸ் கட்சியை பலவாறாக தான் விமர்சித்து பேசியிருப்பதால் தன்னுடைய புகழ் பரவுவதற்கு பக்தவச்சலம் எங்கே விசா தரப்போகிறார் என்ற அவநம்பிக்கையோடு அவரை சந்திக்க போனார் எம்ஜிஆர். என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன், இலங்கைக்கு போறீங்களாமே, எப்போ புறப்படுவதாக உத்தேசம் என்றபடியே பக்தவச்சலம் எம்ஜிஆரை வரவேற்ற போது என்ன பதில் சொல்வது என்றே அவருக்கு தெரியவில்லை. நீங்கள் அனுமதி கொடுத்தால் சில நாட்களில் புறப்பட்டு விடுவார் என்று நேரம் பார்த்து காஞ்சி அமிர்தன் சொன்னதும் இவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், இவங்களெல்லாம் போகாமல் வேறு யார் போவது என்று கேட்ட பக்தவச்சலம், நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருகிறேன், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லி எம்ஜிஆரை வழி அனுப்பி வைத்தார். அவர் செய்த அந்த உதவி ஒரு நடுநிலையாளர் என்ற முறையிலே தனது நேர்மையான பண்பிற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜிஆர். இப்போதெல்லாம் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு என்பது சர்வ சாதாரணமாகிவிட்டது. ஆனால் 70களில் அது மிகவும் அபூர்வம். படத்தினுடைய படப்பிடிப்புக்கு கிளம்புவதற்காக உலகம் சுற்றும் வாலிபன் படத்தினுடைய நாயகிகளான லதா, சந்திரகலா, மஞ்சுளா, நாகேஷ், இயக்குனர் பா. நீலகண்டன், ஒளிப்பதிவாளர் ராமூர்த்தி ஆகியோர் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துவிட்டனர். எம்ஜிஆர், ஜானகி ஆகியோரோடு சேர்ந்து அனைவரும் ஒரே வேனில் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அவர்களை வாழ்த்தி வழி அனுப்புவதற்காக தெலுங்கு பட உலகின் முடிசூடா மன்னனான என்.டி. ராமாராவ், இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு, பி.ஆர். பந்துலு உட்பட திரையுலகினர் பலர் திரண்டு வந்திருந்தனர். வீட்டிலிருந்து கிளம்பிய எம்ஜிஆர் அப்படி ஒரு ரசிகர் கூட்டம் வழிநெடுக காத்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இது தொழில்முறை பயணம் என்பதால் இதை விழாவாக்க வேண்டாம் என்று ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்தார் எம்ஜிஆர். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் வெள்ளமென வழிநெடுக திரண்டிருந்தனர். எம்ஜிஆர் விமான நிலையத்தை அடைந்த போது ஜெமினினேசன் உட்பட பல கலைஞர்கள் கையிலே மாலைகளோடு எம்ஜிஆருக்காக அங்கே காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு விமானத்திலே ஏறி அமர்ந்தார் எம்ஜிஆர். விமானம் கிளம்ப சில நிமிடங்கள் இருக்கும்போது பரபரப்பாக பல போலீஸ் அதிகாரிகள் விமானத்துக்குள்ளே நுழைந்தனர். அவர்கள் உள்ளே வந்தது விமானத்துக்குள்ளே இருந்தவர்கள் அனைவரையும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அத்தனை போலீஸ் அதிகாரிகள் பரபரப்பாக வந்ததற்கு காரணம் என்ன என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். விஸ்வரூபம் 2ஆம் பாகத்தின் முன்னோட்டத்தை வருகிற 23ஆம் தேதி வெளியிடுகிறார் கமல்ஹாசன். பெரிய நடிகர், சின்ன நடிகர் என்கிற பாகுபாடு எனக்கு இல்லை என்கிறார் நடிகை த்ரிஷா. சந்தானம் நடிக்கும் சர்வர் சுந்தரம் படத்தில் 15 சமையல் கலைஞர்கள் அவருடன் நடித்திருக்கிறார்களாம். விஜய் ஆண்டனி நடிக்கும் காளி படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார் தாரை தப்பட்டை ஆர்.கே. சுரேஷ். அருண் விஜய் நடிக்கும் தடம் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாக உள்ளதாம். தாங்கரதம் படத்தில் பெரிய குடிகாரனாக நடித்திருக்கிறாராம் மொட்டை ராஜேந்திரன். பட வாய்ப்பு இல்லாத போதுதான் 2வது திருமணம் பற்றி யோசிப்பேன் என்கிறார் நடிகை அமலா பால். ஹாலிவுட் படத்தில் மேஜிக் கலை தெரிந்தவராக நடிக்கிறாராம் நடிகர் தனுஷ். சினிமா நடிகர்களுக்கு தூண்டுகோலாக நாடகம் உள்ளது என்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். சுசீந்திரன் இயக்கியுள்ள அறம் செய்து பழகு தமிழ், தெலுங்கு இருமொழிகளிலும் உருவாகியுள்ளதாம். அடுத்து வருவது ரகசியம். ஹைதராபாத்தை சேர்ந்த டாக்டர் ஒருவரை தீவிரமா காதலிக்கிறாராம் அந்த ரிப்பன் நடிகை.
தொடர்ந்து தோல்விகளால துவண்டு போயிருக்கிற அந்த வாரிசு நடிகை தினம் தன்னை பத்தி பாசிட்டிவான செய்திகளை பரப்பிவிட ஒரு பெரிய டீமையே வச்சிருக்காங்களாம். மோனிஷா நடிகையோட அன்புல கரைந்து போயிட்டாராம் அந்த சுமார் மூஞ்சி குமார். மார்க்கெட்டே இல்லாத அந்த டார்லிங் நடிகைக்கு சிங்கம் மற்றும் ஒல்லி நடிகரோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா. அடுத்து வருவது சொன்னார்கள். ஒரு விடாமுயற்சி அப்படின்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து தம்பிராமி ஆனந்த் தான் டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு மனிதன் வந்து 30 வயசு வரைக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் எப்படியாவது போராடி ஜெயிக்கணும், இல்லை 40 வரைக்கும் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து இயற்கை தான். அந்த வயசுக்கு மேலேயும் தன்னால் சாதிக்க முடியும், நம்பி தன்னை மட்டுமே நம்பி உழைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இந்த வயசில் தேசிய விருது வரைக்கும் பெரிய சாதனை படைச்சிருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் வயசை என்றைக்குமே காமிச்சிட்டது கிடையாது, அந்தளவுக்கு எனர்ஜி. நாங்கள் வேலைக்காரன் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறோம் ஆக்சுவலாக. தம்பிராமி அண்ணன், இப்போ நான் ஃபஹத் ஃபாசில், தம்பிராமி அண்ணன், முனிஷ்காந்த், காளி வெங்கட், வைஜி மகேந்திரன் சார், அப்புறம் அருள்தாஸ்னு, வினோதினி, இப்படி இவ்வளோ பேர் நடிக்கிறோம். எங்களுக்கு மலேசியாவில் வந்து அவங்க ஃபேக்ட்ரியில் ஷூட் பண்ணதுனால எங்களுக்கு நாங்கள் கேரவேன் எதுவும் எடுத்துக்கல, எல்லோரும் ஒரு ரூமில் தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம். அப்போ அத்தனை பேரும் தம்பிராமி அண்ணன் பேச்சை தான் கேட்டுகிட்டே இருப்போம் நாங்கள். அவர் அவ்வளோ எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்தார் அவர். நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்பேன், அதுக்கப்புறம் தான் அந்த டயர்டாக இருக்க ஃபீல் யோசிக்கும். அப்போ தான் நான் யோசிப்பேன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சப்பறம் தான் தெரிஞ்சது அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையும் அவர் கிடைச்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தையும் மற்றவங்களையும் அவர் அவ்வளோ நேசிக்கிறார். அவர் அவ்வளோ நேசிக்கிறதுனால தான் நாம் எல்லாருமே அவரை அவ்வளோ நேசிக்கிறோம்னு நினைக்கிறேன். அவருடைய அன்புக்காக தான் நான் இங்கே வந்தது, அதுதான் முதல் காரணம். எங்கள் அப்பா வந்து 2003 வந்து இறந்தாங்க. அப்போ எனக்கு 17 வயசு. ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா மேடையில் எங்கள் அப்பாவை பற்றி பெருமையாக பேசுகிறத வந்து நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ரொம்ப நன்றி தம்பிராமி அண்ணன். அவர் சந்தோஷப்படுவார் மேலே இருந்து பார்க்கும்பொழுது. அப்பா இறந்து ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் 2 பேர் வந்து அவரை பற்றி என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. பொதுவாக இறந்த பிறகு அதிகமாக பேசப்படுறதில்ல, ஒருத்தர் நல்ல மனுஷனாக வாழ்ந்தானா தான் இறந்த பிறகு அவனை பற்றி பேசப்படுன்னு சொல்லுவாங்க. முதல் முறையாக அப்படி பேசினது நக்கீரன் கோபால் அண்ணன். அவர் ஒரு நாள் அவருடைய இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது நான் வந்து சூப்பரன் தாஸ் அவங்களுடைய பையன் சொல்லி, பிரதர் வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஃபோட்டோ பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்கள் வந்து தாசண்ணன் பையனா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஆமாம் அப்படின்னு சொல்லி, தம்பி எவ்வளோ பெரிய ஒரு மனிதரோட பையன் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம். எங்கள் அப்பா அவ்வளோ சின்சியரான ஆஃபீஸர். பட் இதை நானே சொல்ல முடியாது எங்கள் அப்பா சூப்பர் எங்கள் அப்பா சூப்பர்னு கேட்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னால் அப்பான்னு கூப்பிட தான் முடியல இல்லை அவங்க. ஸோ கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது வந்து நக்கீரன் கோபாலனுக்கு நன்றி. இந்த மாதிரிலாம் தம்பிராமன் உங்களுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவை பற்றி. அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளும் அவர் மாதிரி இருக்கணும், நம்ம போனதுக்கப்புறம் யாராவது 2 பேராவது நம்மளை பற்றி பேசணுன்றது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ தம்பிராமன். அதுக்கும் இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி. அது வீடே சந்தோஷப்படும் இன்றைக்கி நீங்கள் சொன்னது கேட்டு. என்னுடைய க்ரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து இமானுடைய பாடல்கள். இமான் அண்ணனும் இமானுடைய பாடல்களும். வெறுமனே பாட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்றது இல்லாமல் கரெக்டாக ஒரு நல்லதாக கொடுக்கணும், அது பண்ணணும் அப்படின்றது. அண்ட் அவரும் யுகபாரதி சாரும் ஒரு அமேசிங்கான காம்பினேஷன். அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன். அவ்வளோ சிம்பிளான ஸ்வீட்டான பாடல்கள் கொடுப்பாங்க. அது எல்லாரும் எப்போ வேணால் யார் வேணால் பாடலாம், குழந்தைங்க உட்பட. இப்போ அடுத்து பொன்ராம் சாரோட படம் ஷூட் ஆரம்பிக்க போகிறோம். இமானோட சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா டிலே பண்ணாமல் பாட்டை கொடுக்குறது அப்படின்றது தான். அவருக்காக எனக்கு தெரிஞ்சு எந்த ஷூட்டிங்கும் இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காது. ஐயோ இன்னும் இமான் பாட்டு வரல, நாங்கள் இன்னும் ஷூட் பண்ணலை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காது. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ இந்த மாதம் 16 தான் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். 3 பாட்டு ரெடி அடுத்த படத்துக்கு. இன்னும் 2 பாட்டு தான் பேலன்ஸ் இருக்குது. அது ஆல்ரெடி கொடுத்துட்டார் அவர். அவ்வளவு சின்சியராகவும் அழகாகவும் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தோம் இல்லாமல் நல்ல பாடலாக கொடுக்கணுன்ற அந்த சிரத்தை தான் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது பெரிய விசிட்டிங் கார்டாகவும் அட்ரஸாகவும் ஒரு பெரிய ஒரு ஹெட்டிங்காகவும் மாறி இருக்குது. ஸோ இமானனுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள்னா இது எந்த மேடையானாலும் நான் சொல்லி தான் ஆகணும். அது அண்ட் பேரரசு சார் சொன்னார், நான் வந்து சினிமாவில் இருக்க ஆட்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு. அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம யாருன்னு தெரியும், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோன்றது தெரியும். அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதுக்கு எடுத்துக்க மாட்டோம் நம்ம. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம வேலை செய்கிறோமோ அது எல்லாருக்கும் ரீச் ஆனால் பெருசாக தெரிஞ்சதுன்னா போதுமானது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சார் ப்ளீஸ். ஆல்ரெடி எதுலேயோ ஒரு ஹெட்லைன்ஸே வந்துடுச்சு சார், நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு. இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், எதுலேயோ அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வேணாம் சார், நான் ஒரு ரூட் எடுத்து அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். எனக்கு அவ்வளோ போதும். என் படம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதில் ஏதாவது விமர்சனங்கள் சொன்னாங்கன்னா திருத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ண பார்ப்போம். டெஃபினட்டாக ஒரு டஃப்பான இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி. வெளியில் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, சினிமா வந்து பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி, ஜாக்கிரதையாக இருப்பான்னு. ஆரம்பத்தில் 2 வருஷத்தில் தெரில.
என்ன எல்லாரும் ஜாலியாக தானே இருக்காங்க, இப்போ என்ன அப்படின்றது லாஸ்ட் 2 இயர்ஸாக தெரிஞ்சிருச்சு இது எவ்வளோ டஃப் அப்படின்னு சொல்லி. பட் அதை தப்பு சொல்ல முடியாது. காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரினா அப்படி தான் இருக்கும். அதில் ஏறி வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ பெரிய இடம் வந்து நம்ம நோக்கி பயணிக்கும் பொழுது அதெல்லாம் யோசிச்சோன்னா நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.